வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்னைக்கு அரிசி மாவு வச்சுட்டு ஒரு 3 லேயர் ஐஸ்கிரீம் தான் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட 3 லேயர் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் இப்போ காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன். அதில் 1 கப்பு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைச்சி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் போட்ட உடனே பால் கொஞ்சம் நீர்த்து போயிட்டு மறுபடியும் திக்காகி வரும். அது வரைக்கும் இது ஒன்று கொதிக்கட்டும். இப்போ சுகர் கரைஞ்சி பால் ஓரளவு குறுகிடுச்சு. நான் இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வேறு பால் விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நான் இதையும் அதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இது பால் பவுடர் நான் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் பவுடர் கலக்கி வச்சதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கலரிக்கோங்க. ஏன்னா நம்மளோட அரிசி மாவு சிலப்போ அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். அதுக்காக தான். இது கொஞ்சம் குறுகி வரட்டும். இப்போ நல்லா குறுகி வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். பாதி பாதியாக போட்டு அடிச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இதைப்போ நான் நல்லா அடிச்சிட்டேன். இதில் நான் எந்த ஒரு இதுவுமே சேர்க்கலை, ஃப்ளேவருமே சேர்க்கலை, ப்ளெயினாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த அளவு மட்டும்தான் நான் இது இப்போ விட்டுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது செட் ஆகட்டும். அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. இதையும் நான் இதில் விட்டுடுறேன். இதையும் அதே மாதிரி நம்ம நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இதையும் நான் நல்லா அடிச்சிட்டேன். இதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதையும் நான் ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். இப்போது இந்த ஐஸ்கிரீம் நம்ம பவுலில் வச்ச ஐஸ்கிரீமை நான் எடுத்துக்கிறேன். இதை இப்போ இதில் பாதியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இதை மட்டும் நம்ம இப்போ அடிச்சுக்கலாம். இது பதாம் மிக்ஸு நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அதையும் இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது அடித்ததை நம்ம ஏற்கனவே வெறும் ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் நான் அடித்து விட்டுருக்கேன். அது மேலே இதை சேர்த்துக்கலாம்.
இப்போது இதை நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதுவும் ஒரு 3 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரத்தில் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது இதுக்கு மேலே இன்னொன்று விட போகிறோம். இது செட் ஆனோன்னு பார்க்கலாம். அடுத்த லேயரு ஐஸ்கிரீம் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். போதுமா? போதும். அதோட கூட ரோஸ் சிரப்பு தேவையான அளவு விட்டுக்கிறேன். இதை இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம். இதை நல்லா அடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஐஸ்கிரீம் மேலே இதையும் விட்டுக்கலாம். இது நான் கொஞ்சோண்டு ரோஸ் சிரப்பு விட்டுக்கிறேன். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். செட் ஆன உடனே நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஐஸ்கிரீம் இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட 3 லேயர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த லேயர் வைக்கிறது மட்டும் உங்கள் இஷ்டம். நான் வந்து இப்போது பாதாம் இது பருப்போட இதுவும் வச்சுருக்கேன், எசன்ஸும் போட்டு வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸும் வச்சுருக்கேன். உங்ககிட்ட மாம்பழம் இருந்ததுன்னா அது ஜூஸ் ஆக்கிட்டு அது வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம். அது நம்ம செய்கிறது நம்மளோட இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். இதை கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 3 லேயர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.